ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது வந்து 3 AM மார்னிங் ஸ்டடி. ஸோ டே 1 3 o'clock நான் எழுந்த அந்த கிளாக் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பாலிட்டி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மார்னிங் 3 o'clock எழுந்து என்னோடய ஸ்டடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யாரெல்லாம் அந்த மாதிரி ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக இந்த டைம் கன்சிஸ்டன்சி நம்ம மெயின்டைன் பண்ணி நம்ம சக்ஸஸ் பண்ணுறோம். ஸோ கேர்ள்ஸ் வந்து கண்டிப்பாக படித்தே ஆகணுங்க. பாய்ஸ் படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, கண்டிப்பாக அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் கேர்ள்ஸ் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்களோட கெரியர் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸ்லாம் அப்படி தான் இருக்குது. 2 பேரும் ஏர்ன் பண்ணால் தான் வந்து குடும்பத்தை சமாளிக்கவே முடியுது. கேர்ள்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக இருங்க. மேரேஜ் ஆன அப்புறமும் வந்து ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணணும், ஃபாதரை டிபெண்ட் பண்ணணும்னு எந்த அவசியமுமே இருக்காது. ஸோ எல்லாருமே நல்லா படிங்க. உங்களுக்கு எது வருதோ அதை சூஸ் பண்ணி, இல்லை ஏதாவது ஸ்கில் டெவலப் பண்ணி அது மூலிமா ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இண்டிபெண்ட்டாக இருங்க கேர்ள்ஸ் எல்லாருமே. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி கேர்ள்ஸ் ஷுட் பி இண்டிபெண்ட். ஸோ எல்லா கேர்ள்ஸும் வந்து உங்கள் கெரியர் க்ரோத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வரையும் ஸ்டார்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏர்ன் பண்ணுங்கள். வீட்டில் இருந்தே நிறைய வந்து ஏர்ன் பண்ண முடியும். நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்களே இண்டிபெண்ட் ஆக்கிக்கோங்க. யாரையுமே எப்போவுமே டிபெண்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இயர்லி ரைசஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு வந்து டே 2ஓட நான் மார்னிங் ஸ்டடி வந்து நான் வீடியோ போடுறேன். ஸோ நீங்களும் உங்களோட ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். ஸோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பை பாய்.